வெளியரங்கமாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருஷத்தின் பாதியிலே கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இங்கே ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய ஒவ்வொருவரை நீர் அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய மகிமையினாலே நீர் ஒவ்வொருவரை நிரப்புவீராகன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு தடையாய் செயல்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முந்தி கட்டுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் இங்கே வெளியரங்கமாய் கிரியை செய்வீராக. உடைய இரத்தத்தினாலே எங்களை நீர் கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்குகிற பாத்திரமாக எங்களை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடல்கள் பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம், தேவனுடைய நாமத்தை நம்ம துதிக்கலாம். முதலாவது பாடலாக போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை என்று சொல்லி பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை நம்ம போற்றலாம், ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு எபினேசராக, எல்ரோகியாக, எல்லாவற்றிற்கு எல்லாமாக இருக்கிறார். நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். எளிதான வார்த்தை தான், சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஓ போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வு வாழச் செய்தார், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வு வாழச் செய்தார், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. சொல்லலாம், பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார்,
நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். சொல்லலாமா? கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். என் சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி 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 துதித்திடுவோம். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. இயேசையா போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. Yes Lord. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஓஹோ ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை பின்தொடர்ந்து செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை பின்தொடர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். சேர்ந்து யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். என் எல்லாமே போற்றி போற்றி துதித்திடுவோம். ஓஹோ பாடி பாடி துதித்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து போற்றி போற்றி துதித்திடுவோம். எஸ் லார்ட். பாடி பாடி துதித்திடுவோம். ஓஹோ ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி கடைசியா ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்ரோயியாக இருக்கிறார். எபினேசராக இருக்கிறார். யெகோவா ஈரேவாக இருக்கிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தகப்பன் அவர். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற தேவன் அவர். என் கூட வருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவாக கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாடணும், பாருங்க. புல்லுள்ள இடத்துல மேய்ச்சல் தந்து மெய்ப்பனாக இருந்து யெகோவா ஈரேவாக இருக்கிறார். ஆறுதலை தந்து யெகோவா ராஃபாவாக மரண இருளில் உடனிருந்து மெய்ப்பனாக அவர் இருக்கிறார். பாருங்க, கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்து நம்மை ஜெயம் தந்து யெகோவா நிசியாக இருக்கிறார். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து யெகோவா ரூவாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். எனவே தான் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பாடல் எப்பொழுதும் நம்ம வாயில இருக்கணும். இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மேம்படுத்த போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அறுசுவை உணவு உண்பது போல
திருப்தி அடைகிறேன். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சந்தோஷத்தோட ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சந்தோஷமே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லலாமா? உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சொல்லலாமா? தேவனே தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். எல்லாரும் சொல்லுங்க. தேவனே தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா என் வெற்றியே, என்னை வழி நடத்துகிறவரே. ஆனந்த களிப்புள்ள என் நேசரே, துணையாளரே. சொல்லலாமா? நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். சொல்லுங்க. நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உங்க வலக்கரம், உம் வலக்கரம் ரபசந்தரனமோ, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள எஸ் லார்ட் சந்தரனமோ உதடுகளா. மறுபடியும் சொல்லலாமா? நீர்தானே என் துணையாளர், நீர்தானே என் துணையாளீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே நீர்தானே என் துணையாளீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. சொல்லலாம். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம்
தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த கடிப்புள்ள அகாதரணமோ என் துணையாளரே, என் துணையே. ஆனந்த எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து ஓ நீகா தரணமோ ஆனந்த கழிப்புள்ள நீங்கதான்ப்பா என் துணை, என் துணையே. சேர்ந்து சொல்லுங்க ஆனந்த ஹல்லேலூயா போற்றி புகழ்கிறே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். யாரையும் புறம்பே தள்ளாதவர் அவர். ஹல்லேலூயா. எத்தனை தடவை விழுந்தாலும் உண்மையாய் ஒருவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான்னா அவனுக்கு மனம் இறங்குகிற கிருபையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்று சொல்லி அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே என்று சொல்லி எபினேசரே என்று பாடி ஆண்டவரை மேம்படுத்த போகிறோம். அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. மறுபடியும் ஒரு தடவை எபினேசர், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எல்லாரும் சொல்லலாமா? எபினேசர், எபினேசரே. ஓ சத்தமா என் துணையாளரே ரஹா சந்தா. மறுபடி எபினேசர், எபினேசரே. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவராம், நம் வலது கரத்தை பிடித்து நான் உன் மீட்பர் என்கிறாராம். ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. ஆண்டவரை மத்தரம் பார்த்து ஓ மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன், மண்டியிடுவேனும் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ. உணர்ந்தவங்க மத்தரம்தான் ஆராதிக்க முடியும். நான் உணர்ந்தவங்களால ஆராதிக்காம இருக்க முடியாது. மண்டியிடுவே ஓ ரஹதரணமோ, மண்டியிடுவே. மறுபடி மறப்பேனோ, மறப்பேனோ, மறப்பேனோ. ஓ ரிஹா சந்தரன மரோ
பாதத்துக்கு முன்பாக, உங்க சிலுவைக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஆராதிக்கிறேன்ப்பா. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே. ஓ என் துணையா, என் வலது கையை பிடித்து நடத்துகிறவரே, என்னை விட்டு கொடுக்காதவரே, கைவிடாதவரே, கண்மலையானவரே, என் துணையே ஆராத. மறுபடி ஒரு தடவை எபினேசர், எபினேசர், we worship you Lord. ரஹாதரண மரபோ தரணமோ, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாம் அவர் என்னை நேசிக்கிறார், என்னை மேல அன்பாயிருக்கிறார், என்னை மீட்டு கொண்டார், என்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினாரே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல். மறுபடி சொல்லலாமா? நீர் என் மேல் வைத்த, என்னையும் கைவிடல, என் குடும்பத்தையும் கைவிடல ஆண்டவரே. காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாடுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாடுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உணர்ந்து ஏசையா. விழுந்து போன பேதுருவை தூக்கினது போல எத்தனை தடவை நம்மளை தூக்கினார், எத்தனை தடவை வாழ்வு கொடுத்தார். மண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே, எபினேசரே, worship you. Thank you pa, thank you pa, thank you pa. எபினேசரே. இந்த மாதத்தின் ஆரம்பத்துல நீர் எங்களுக்கு எபினேசர்னு சொல்றோம், எங்களை நடத்துகிற துணையாளர்னு சொல்லுகிறோம். ஓ எபினேசரே, என் துணையாளரே. ஓ மறப்பேனோ உமது அன்பை உள்ளத்தின் நிறைவிலிருந்து. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவே. ஓ இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேனை. ஓ மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர் என்னை, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர். மறப்பேனோ, மறப்பேனோ. உங்க அன்பனா என்றும் துதித்து கொண்டே இருப்பேன்பா, உங்க அன்பனா என்றும் உயர்த்தி கொண்டே இருப்பேன்பா. ஓ மண்டிடுவே, வணங்குகிறேன், வணங்குகிறேன், மண்டிடுவே. எபினேசரே, we worship you. ரஹாதரண மரபோ எபினேசரே. ஆராதனை எபினேசரே.
திருச்சபை துதிக்கலாமா? எஸ் லார்ட். ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஓ முழு பலத்தோடு எஸ் லார்ட். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை. ரெண்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. சொல்லலாமா? எபினேசரே இதுவரைக்கும் எனக்கு உதவுனீங்கப்பா, இனியும் பொறுப்பெடுப்பீங்கப்பா. என் தகப்பனே என் ஆண்டவனே ஓ இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஓ ரஹசந்தரணமோ. எல்லாரும் 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 ஓ ஆராதனை ஆராதனை. முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அசைத்து we worship you Lord. நன்றி நன்றி நன்றி. ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ஆராதனை 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 ஆராதனை. ஓ மறப்பேனோ உமது அன்பை. எத்தனை நாட்கள் நம்மை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு காரியங்களை நம்மளை தூக்கி இருக்கிறார், எத்தனை முறை நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஓ எல்லாம் மூடப்பட்ட வாசல்களை எத்தனை முறை நமக்காக திறந்திருக்கிறார், எத்தனை முறை இருப்பு தாழ்பால்களை உடைத்திருக்கிறார், எத்தனை முறை காணக்கூடாத பெரிய காரியங்களை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை எல்லாத்தையும் மறந்து விட்டு ஆண்டவரிடத்துல முறுமுறுக்கலாமா? இல்லை இல்லை இல்லை. அவர் காட்டின அன்பு இரக்கங்களை நினைத்து, இதுவரை நடத்தின எல்லா பாதைகளை நினைத்து 6 மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இத்தனை நாட்கள் அவர் நடத்தின அந்த தயவுள்ள கரத்தை நினைத்து, ஒரு தகப்பனை போல என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிற, ஓ யார் கைவிட்டாலும் கைவிடாமல் என்னை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பனை நினைத்து, ஓ நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, ஓ உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பேன்ப்பா. ஓ மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும் சேர்ந்து நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் மண்டிடுவேன் உம் பாதத்திலே. தகுதி இல்லாத எனக்கு செய்கிறீர். மண்டிடுவேன் உம் பாதத்திலே. தகுதி இல்லாத எனக்கு, ஒன்றுக்கு உதவாத எனக்கு, உடைந்த பாத்திரமான எனக்கு, பிரயோஜனமற்ற பாத்திரமான எனக்கு இவ்வளவு மகிமையை தந்து, இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்து நிரம்பி வழிய செய்கிறீரே. ஓ எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. ஓ என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. நான் மறப்பேனோ உமது
அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. உணர்ந்து சொல்லுவோமா? மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். நித்திய கிருபையோடு நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை மகிமை மகிமை. அல்லேலூயா. ஆமென் ஆமென். உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது நீ துதிக்க வேண்டும். நீ என் நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் எப்படி துதித்து பாடினார்கள். யோசபாத் எப்படி துதித்தான். யோனா எப்படியா என்னை மகிமைப்படுத்தி துதித்தான். அதை கற்றுக்கொண்டு நீயும் ஸ்தோத்திரம் பண்ணு, துதி செலுத்து. இந்த நாட்களிலே உன் உள்ளத்திலே இருந்து உன் உதடுகளின் காளையாகிய நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் புறப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை மகிமை. Yes, Holy Spirit of God. Amen. Amen. Hallelujah. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென். நான் யோசிப்பது சரிதானா அல்லவா என்று அந்த காரியத்தை குறித்து நீ ரொம்பவும் சிந்திக்கிறாய். ஆமென். அதை எனக்கு நேராக வைத்து விடு. ஆமென். என் சமூகத்திலே அதை வைத்து விடு. ஆமென். அந்த காரியத்திலே ஒன்று உனக்கு குறைவில்லாதபடிக்கு ஆமென். நான் ஆக செய்வேன், உனக்கு வாய்க்க பண்ணுவேன் என்று ஆமென். கர்த்தரானவர் பேசுகிறார். ஹalleluya. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். Yes, Holy Spirit of God. ஆமென். நான் போஷிக்கும் தேவன், காக்கைகளை போஷிக்கிறேனே, ஆகாயத்து பட்சிகளை நான் போஷிக்கிறேனே, உன்னை போஷியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. மகிமை மகிமை. Yes, Lord. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நன்றி அப்பா. Yes, Lord. ஆமென் ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஜெயம் கர்த்தரால வரும். நன்றி அப்பா. மகிமை மகிமை. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் மத்தியிலே இருக்கிற ஜோசப் சுரேஷ் அவர்கள் நம் அனைவரின் சார்பாக 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் ஜெபத்தை எடுப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறப்பா. கர்த்தாவே, உங்க அன்பு, கிருபை, இரக்கம், தயவு பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்தீரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ அப்பா தடைகள், எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பலவீனங்கள்
பயணங்கள். ஆனாலும் கர்த்தர்களை விட்டு விலகலையே அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க கிருபையை நினைத்து, இரக்கத்தை நினைத்து, தயவை நினைத்து, அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிற நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாரும் மறந்தாலும் எங்களை மறவாத நேசரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய கிருபைகளை விட்டு விலகல, இரக்கம், தயவு, அன்பு விலகல, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்கிற நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர், அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சீங்களே அப்பா, மீதை எடுக்க வச்சிங்களே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அப்பா கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன், எங்கள் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிற கர்த்தர், இந்த மாதத்திலும் ஆரம்ப நாளில் இருந்து மகிமையின் பிரசுரங்களை மூடிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். அது கிருபையுள்ள கரம், ஓங்கிய கரம், பலத்த கரம், அப்பா, எங்களை விட்டு விலகாத கரம், அன்பின் கரங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக சென்று கோணநாளைகளை எல்லாம் சுவையாக்கி கொடுக்கிற நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிறவரே, தப்புவிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தால் நிரப்பி நடத்துகிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷ தயவை ஏற்படுத்துகிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, மீதமான வேலையை கர்த்தர் பொறுப்பேற்று கொடுங்க, மகிமையின் பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களையும் உங்கள் வீட்டார் யாவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவர் நமக்கு துணையாளராக இருந்து நம்மை வழி நடத்தினார். இந்த ஓசேன் நல்ல சுமாரியன் சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்பதிலே சந்தோஷம். இன்று தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்ததில்லை, இன்றைக்கி தான் முதல் முறையில் வந்திருக்கிறேன் என்பவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களை வரவேற்க விரும்புகிறோம். அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க, நம்ம கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா. அவங்களுக்கு ஒரு நியூ கமர்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம். ஆண்டவரை தேடி நீங்கள் வந்ததுனால ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஒரு பேனா ஒன்று, அது மட்டுமல்ல ஒரு பரிசுத்த வேதாகமம் ஒன்று, ஒரு வாக்கு தத்துவம் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வாங்கி கொள்ளுங்க, கர்த்தரை தேடுங்க. தொடர்ந்து ஆண்டவர் புதிய நன்மைகளை செய்வார். உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை தருகிறோம். அதில் ஒரு கார்டு இருக்கிறது. அந்த கார்டில் உங்களை பற்றி நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்து அதில் ஜெபக்குறிப்பு எழுதித்தாங்க. உங்களுக்காக மெர்சி மாரியம்மாள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். புதிதாய் வந்தவர்களுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தகப்பனே, இன்றைக்கு ஆலயத்துக்கு முதல் முறையாக உம்மை தேடி இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார்களப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னவோ அவைகளை எல்லாம் நீர் அருள் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா தேவைகளையும் நீ அருள் செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படியே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லியிருக்க வசனம். உம்மை தேடி வந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நிறைவாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து உம்முடைய சாட்சிகளாய் நீர் மாற்றும். பெரிய காரியங்களை செய்யுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கடைசியில் அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். பிரீதா அவங்க கொஞ்சம் ஃபில்லப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த ஆராதனையை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். நம்முடைய பிரயாசங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய ஆராதனை நிகழ்ச்சி திட்டங்கள் இனிமேல் வழக்கம் போல் நடக்கும். கடந்த மாதம் நம்ம கோடை விடுமுறைன்றனால அநேக ப்ரோக்ராம்ஸ் நம்ம மாற்றம் செய்திருந்தோம். இப்போது வழக்கம் போல் நடக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் முதல் ஆராதனை 1.5 மணி நேரம் நடக்கும். ரெண்டாவது ஆராதனை 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நடக்கும். மாலை ஆராதனை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நடக்கும். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இன்று இந்த ஆராதனை முடிந்தவுடனே கர்த்தருடைய பந்தி ஆராதனை இருக்கிறது, திருவிருந்து. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீங்கள் அதில் பங்கெடுத்து செல்ல அன்புடன் ஞாபகப்படுத்துகிறேன். செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜபக்கூட்டம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இரவிலே செல்ஃபோனில் கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆண்கள் ஐக்கிய ஜபக்கூட்டம் இரவு 9:30 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமை வியாழக்கிழமை பராமரிப்பு குழு வீட்டுக்குழு இரவு 7 மணிக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இரவு வேத பாடம் நமக்கு நடக்கும். இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சர்ச்சில் பைபிள் ஸ்டடி இருக்கும். நீங்கள் வேதத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்க உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சபையிலே நடக்கும். ஆலய கட்டிட விரிவாக்கத்துக்காக ஜெபித்து நீங்கள் அதற்காக உதவும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் முடிக்கவில்லை, ஆகவே நீங்கள் அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் முன்னால் கப்பெலாம் வச்சுருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரிசும் பாராட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். விசேஷமாக 40 நாட்களிலே ஒரு முறை வேதம் வாசித்தவர்கள் நம்முடைய சபையில் 4 பேர் இருக்கிறார்கள். ரூத் யோகேஸ்வரி வண்டியூரிலிருந்து, கேபா மற்றும் ராபர்ட் ராஜேந்திரன், ஜே குளோரி ஈஸ்டர் மற்றும் நம்ம மகள் எஸ்தர் ராணி டேவிடு அவர்களும் முடித்திருக்கிறாங்க. இந்த 5 பேருக்கும் நம்ம கப்பு கொடுக்க இருக்கிறோம். அதே போல் 10th அதிக மதிப்பெண் எடுத்தவர்களும் +2 அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் நாங்கள் கப்பு கொடுத்து அவர்களுக்கு ரொக்க பரிசும் கொடுத்து உதவ இருக்கிறோம். ஆகவே இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம். ஏழை பிள்ளைகளுடைய படிப்பிற்காக உதவி செய்கிறவர்கள் நம்முடைய சபையாரின் மத்தியிலே அநேக பிள்ளைகள் படிக்கிறார்கள். சில குடும்பங்கள் ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சபை மூலம் காணிக்கை கொடுக்கிற அந்த கவரில் எழுதி படிப்புக்காக என்று நீங்கள் எழுதி கொடுங்கள். நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செலவு செய்வீர்கள், மற்றவர்களுக்கு உங்களால் ஆனதை நீங்கள் செய்யுங்கள். கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். இந்த நாட்களில் நமக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கட்டாயமாய் அல்ல, இஷ்டமாயம் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுத்து நீங்கள் உதவி செய்யுங்கள். மேலும் விபிஎஸ்லே வாலண்டியர்ஸாக டீச்சர்ஸாக உதவி செய்தவர்கள் நம்ம பாஸ்டர்மாவை பார்த்து அதற்குரிய கிஃப்ட்டு உங்களுக்காக கிஃப்ட்டு ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் ஆராதனை முடிந்து போகும்போது அதை வாங்கி செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுவோமா? நம்ம எல்லாரும் கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் என் பின்னாலே சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். கையில் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. சத்திய வேதமாகிய பரிசுத்த வேதாகமம், சத்திய தேவனின் வார்த்தை. நான் யார் என்று இந்த வேதம் சொல்கிறதோ அந்த நபரே நான். இந்த வருடம் 2025 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாயா 29:14 படி கர்த்தர் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்வார். நானும் அதை அனுபவித்து அவருக்கு சாட்சியாய் வாழுவேன். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் அறிக்கையின்படியே கர்த்தர் உங்களை வாழச் செய்வாராக. ஒரு சாட்சி, நம்முடைய
சகோதரர் பால் சுரேஷ்காக இந்த சாட்சியை சொல்லுகிறோம். நீங்கள் தயவுசெய்து எழுந்திரிச்சு நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிரீதா அவர்களுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி, அவர் இன்றைக்கு சாட்சியாக நிற்கிறார். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினாலும் தயவினாலும் கிருபையினாலும் எல்லாருடைய ஜெபத்தினாலும் அருமையான மகன் சுரேஷுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு நல்ல குணசாலியான பெண்ணை கர்த்தர் அடையாளம் காட்டி அந்த குடும்பத்தோடு எல்லா காரியங்களையும் பேசி ஒப்புரவாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயதார்த்தம் ஜூன் 18ஆம் தேதியும் திருமணம் ஜூலை 10ஆம் தேதியும் தேவனுக்கு மகிமையாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜெபித்த யாவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திருமணத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்கார்ந்து கொள்ளுங்கள். நம்ம ஓலை கூறுறது வரும் நாட்களில் நம்ம ஓலை கூறுவோம். இப்போது ஒரு பாடல் பாடும்போது கர்த்தரை நாம் காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் நாம் ஆராதனை செய்வோமா? நம்முடைய வருமானத்தில் இருந்து 10இல் 1 நாம் கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும். அது விதைப்பது போல ஆண்டவர் நம்முடைய விளைவின் பலனை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய விளைவின் பலனில் நம்ம முதலாவது ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தருடையது, அதை நம்ம வஞ்சிக்கக்கூடாது. 10இல் 1 என்றால் நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதில் கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சம்பாதிக்கிறவர்களாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை நாம் சபை கூடி வரும்போது அதை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். இதை நினைவில் வைத்து நீங்கள் செலுத்துங்கள். அப்போது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாக தான் சபை நடத்தப்படுகிறது, சபையின் ஊழியங்கள்லாம் தாங்கப்படுகிறது. நாம் அனைவரும் இணைந்து நம்ம சரீரத்தின் அவயங்கள் எப்படி சரீர வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறதோ அதே போல் சரீரத்திலே அங்கமாக இருக்கிற நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து சபையை வளரச் செய்ய வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தரை காணிக்கைகளினாலே நாம் ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம் என்று ஒரு பாடல். அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாம் சேர்ந்து நம் இயேசு ராஜா இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா. இப்போதும் நாம் இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே இந்த வாரத்தில் பிறந்த நாள் வருகிறது என்று உங்களில் யாராவது இருந்தால் அவங்க எழுப்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பர்த்டே வருதுன்னா எந்திரிச்சு இல்லைங்க. அதே போல் திருமண நாள் வருகிறது என்று யாராவது இருக்கீங்களா? வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ ஜீசஸ்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காணிக்கைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து, டேவிட்டுக்கு பிறந்த நாள் வருகிறது. அவருக்கு ஒரு சராவுக்கு அம்மாச்சிக்கு சரி எழும்பி நிற்கிற அவருக்காக நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். மாட்சிமை நிறைந்த கர்த்தாவே, சர்வ வல்லவரே, பெரியவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அப்பா, டேவிட்டுக்கு பிறந்த நாளை காணும்படியாக ஒரு வாய்ப்பு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே என்னுடைய தாயாருக்கும் பிறந்த நாளை நினைக்க கர்த்தர் வைக்கிறியாதக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், பாதையெல்லாம் ஐயா பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் மாற்றுங்க. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. அபிஷேகத்தையும் வல்லமை வரங்களையும் அதிகமாக்கி இன்னும் உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக உம்முடைய சித்தம் செய்கிறவராக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் நாமம் அப்பா இன்னும் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். ஆண்டவரே, உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று தாவீது எப்படி பெயர் பெற்றானோ அதே போல் ஆண்டவரே அப்பா, அந்த பேரை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க, நீண்ட ஆயுளை தாங்க. இதுபோல் பல பிறந்த நாட்களை காண கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இதன் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் விரிவடையட்டும், சபை வளர்ச்சியடையட்டும், ஊழியத்துடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். குறிப்பாக தகப்பனே அப்பா, ஏழை மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே சபையின் தேவைகளை சந்திங்க. இந்த திட்டங்களை கைகூட பண்ணித்தாங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருக்கிறபடினாலே அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் உமக்கு பயந்து நல்ல ஆட்சி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் படிக்கிற பிள்ளைகள் எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யார் என்ன படித்தாலும், சின்ன படிப்பாக இருந்தாலும் பெரிய படிப்பாக இருந்தாலும், படிக்கிறவங்களாம் எந்திரிச்சு இல்லைங்க, உங்களுக்காக ஜெபிக்க நாம் ஜெபிப்போம். தகப்பனே, கல்வி ஆண்டு ஆரம்பமாகிறதப்பா, நீங்கள் தான் இந்த வருஷத்துக்கு அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும். ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கிறது போல, வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ துணை நிற்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் எடுக்கிற அந்த வகுப்பிலே நன்கு படித்து நல்லா புரிந்து கொண்டு வரும் நாட்களிலே அவர்கள் சிறந்தவர்களாக 10 மடங்கு சமர்த்தர்களாக நீர் உருவாக்க வேண்டும். உடைய ஆசீர்வதிக்கிற கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பள்ளி தேவைகள், அவர்களுடைய படிப்பின் தேவைகள், அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். பெற்றோர்களை ஆசீர்வதியும். உடைய பாதையிலே நடத்த, அவர்களும் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த அவர்களுக்கு வேண்டிய ஞான விவேகத்தை தாரும். ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் இங்கே வராமல் இருந்திருக்கலாம். அவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. என்ன படிப்பு படித்தாலும் அவர்களுக்கு நீ துணையாக இருந்து ஒவ்வொருடைய படிப்பையும் ஆசீர்வதித்து வெற்றி மேல் வெற்றி காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதும் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இன்றைக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே 6வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆகவே ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியாக இன்றைய நாள் செய்தியை நம்ம தியானிப்போம். கர்த்தர் வாக்குத்தத்தமாக இதை நமக்கு தருகிறார். இங்கே 72ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார்.
72ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து கர்த்தர் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. விசேஷமாக ஏழைகளை விசாரிக்கிறவராக அவர் இருப்பார். அல்லேலூயா. தமது ஜனங்களை விசாரிக்கிறவராக அவர் இருப்பார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யாருமே விசாரிக்க இல்லை என்று அனாதையாக நாம் இல்லை. நமக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் உங்களை விசாரிப்பார். விசாரிக்கிறது என்றால் என்ன? சும்மா கேட்டுட்டு மாத்திரம் போகிறது போல சர்ச்சில் கேட்குற மாதிரி கேட்குறவரில்ல. அவர் போவாசை போல இருக்கிறார். போவாஸ் எப்படி விசாரித்தார் பாருங்கள். நமக்கு ஆவிக்குரிய தேவனுடைய சுவாபம் போவாஸ் இடத்துல காணப்பட்டது. போவாஸ் இயேசு கிறிஸ்துவை போல அவர் விசாரித்து மாத்திரம் இல்லை, போகும்போது அவர் பொருட்களெல்லாம் கொடுத்து அளந்து மடியிலே போட்டு அவர் கொண்டு போகும்படியாக செய்தார். அன்றைக்கு ரூத்து போவாஸை சந்தித்து அவர்கள் திரும்பி போகும்போது போர்வை நிறைய அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. அது மட்டுமா, அவர்களை விசாரித்த போவாஸ் அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு அதற்கு வேண்டிய எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுத்தார். எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதை யோசித்து அவங்க உறவுக்காரனோடு உடன்படிக்கையை பண்ணவும், அந்த உடன்படிக்கையின் காரியங்களை எல்லாம் செய்து முடித்து ஒழுங்கும் குறவுமாக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் போவாஸ் உதவியாக இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு சுவாபம் பாருங்கள். போவாஸை விட பெரியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதான் ஃபாதர் ஒரு பாடல், போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடும் ஐயா என்று ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுங்கள். கொன்றுவேன்னு சொல்லிடுறாங்க. உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் என்னை வந்து பார்க்கலையே, யாரும் என்னை பெரிதாக நினைக்கலையே, என் சூழ்நிலையின் மத்தியிலே நான் இப்படி அங்கலாய்க்கிறேனே என்று நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்ன்றார். அல்லேலூயா. நமக்கு சுமை தாங்கியாக கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால நம்ம மடமடன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். இப்போது கூட நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஊர்களாக போகிறார். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கொடியை பார்த்துருப்பீர்கள். போகும் இடமெல்லாம் என்ன நடக்கிறது? அங்கங்கே எல்லாரும் மனுவை கொடுக்கிறார்கள். அந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவங்ககிட்ட மனுவை கொடுக்கிறார்கள். மனுவை வாங்கி உடனே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மனுவை அனுப்புகிறார்கள். அந்தந்த டிபார்ட்மெண்ட் உடனே செயற்படும்படியாக இந்த செயற்குழுவுக்கு கொடுத்து இதுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், உடனே அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கிறார்கள். மக்கள் குறைகளை தீர்க்கப்படுவதற்காக ஒரு மக்கள் தலைவன் விதமாய் செயல்படுகிறான். ஜனங்களெல்லாம் படைத்த ஜனத்துடைய பிரஜைகளுடைய பிரஜாபதி நம்முடைய கர்த்தர். நம்மை விசாரிக்க அவர் என்னென்ன செய்வார் யோசித்து பாருங்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அவர் ஏழை ஜனங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கண்கள் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறது, அக்கறையாக இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் எழுந்து வந்து உதவி செய்கிறாராம். அது மட்டுமா, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன்றார். அவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களின் நிமித்தம், அவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் அவன் அவர்களுக்காக நான் எழும்புவேன்றார். ஆண்டவர் எழுந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பேன் என்று சொல்கிறார். யாருக்கு? நமக்கு தான். நம்முடைய சூழ்நிலையில் மத்தியிலே நமக்கு பெருமூச்சுக்கள் வரும். பெருமூச்சு எதை அடையாளம் காட்டுகிறது? நம்முடைய உள்ளத்தின் கவலை, பாரம், மனதிலே ஏற்படுகிற ஒரு விதமான அழுத்தம், அது நிமித்தம் நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம். ஆனால் கர்த்தர் பெருமூச்சை கேட்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேலர்கள் விட்ட பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தாரா? நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் விட்ட பெருமூச்சு நிமித்தம் நான் இறங்கினேன், அவர்களை இரட்சிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லி அவர்களுக்காக மோசேயை அழைத்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே பெருமூச்சை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்மை சுகமாயிருக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் உதவி செய்கிற தேவன். அது மட்டுமா, ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்திலே எதிரான பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், பல காரியங்கள் நம்மை பயமுறுத்துறது போல இருந்தாலும், அந்த கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஆண்டவர் ஆபத்துக்கு உதவி செய்ய வருகிறார். எப்படி வருகிறாரா? அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமோ வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக வருகிறார். அல்லேலூயா. என்ன அற்புதம் பாருங்க. வெயிலில் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு நிழல் கிடைச்சுன்னா அவங்க மனசு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே வெட்ட வெளியாக இருக்கும். முக்கியமாக இந்த பிளாட்டெல்லாம் பார்க்க போனோம்னா ஒரே வெயில். அந்த பிளாட்டு இருக்க ஏரியா நிழலே இருக்காது, மரமே இருக்காது, அப்படியே இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா வேகமாக அங்கே போய் நிற்பார்கள். அந்த மரம் நமக்கு நிழல் தந்து ஆதரிக்கிறது. அதே போல் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார், நமக்கு துணையாக இருப்பார். ஏன் ஆண்டவர் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்? ஏன் அவர்கள் மேலே அக்கறை வைக்கிறார்? ஏன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்த்தால், இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்றால், அவன் என்ன செய்கிறானா? அவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாருமே ஆதரவு இல்லைன்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்யணும், நீரே என் தஞ்சம், நீரே எனக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் தங்களை ஒப்புவிக்கிறார்கள். ஏழை
என்று சொல்லப்படுகிறவர்கள் விசாரிக்கப்படுவது காரணம் என்ன தெரியுமா? அவங்க தங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. தங்களுக்கென்று அவர்கள் எந்த முயற்சி செய்வதோ, தங்களுக்கென்று யாரையும் சப்போர்ட்டு கூப்பிடுவதோ இல்லாதபடி, நீரே பார்த்து கொள்ளும் அப்பா, கர்த்தாவே இந்த காரியத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் இதற்கு உதவி செய்யுங்க, நான் உங்களையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்புவிக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டுமா, இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா, நீங்கள் 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 34ஆம் சங்கீதம், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை பற்றி சொல்லுகிற ஒரு வசனம். ஏழையானவன் விசாரிக்கப்படுவது காரணம் என்ன தெரியுமா? அடிக்கடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். உங்களையும் கர்த்தர் விசாரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே கூப்பிடுவது தான் ஜெபம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு அதிசயம் செய்யும், கர்த்தாவே இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஒத்தாசை அனுப்பும், எனக்கு சகாயம் பண்ணும், நீர் தானே என் சகாயர் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவராக இருக்கிறார். உபாகமத்திலே கர்த்தர் நியாயப்பிரமாணத்திலேயே அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் அவர் சொன்னது என்ன? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்து என்றால், விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே பொல்லாத நினைவுகளை கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உமக்கு பாவமாய் இருக்கும். பாருங்க, அதாவது 7வது வருஷம் விடுதலையின் வருஷம். 7வது வருஷம் விடுதலையின் வருஷம்ன்றனால நிறைய பேர் இப்போ நம்ம வாங்கினா நம்ம அனுபவிக்க முடியாது. இப்போ 6வது வருஷத்தில் போய் ஒருத்தவங்க அடகு வைக்கிறாங்க, ஏதோ ஒன்றை கேட்குறாங்க, கொடுக்க வேண்டியது இருக்குன்னா 1 வருஷம்தான் நம்ம இதை வச்சு பார்ப்போம். 7வது வருஷத்தில் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம கொடுக்குறதில் நமக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி சுயநலமாக யாராவது இருந்தால் ஆண்டவர் அந்த யூப்ளி வருஷத்தில் சுயநலமாக அவர்கள் விடுதலையை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் தந்திரமாக செயல்பட்டாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்றக்காக எச்சரிப்பாக இதை சொல்லுகிறார். நீ அப்படி செய்யாமல் இருந்துட்டன்னா அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க தேவனை நோக்கி அபயம் விடுவார்களாம். கூப்பிடுறது வேற, தேவனை நோக்கி அபயம் விடுவது என்பது வேற. அபயம் விட்டு அவங்க கண்ணீர் விட்டு முழங்கால் படிட்டு மிகவும் வியாகுலத்தோடு கூப்பிட்றாங்க பாருங்களேன். அதுக்கு ஆண்டவர் உடனே உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் பல காரியங்களிலே உதவி கேட்குறோம். ஒவ்வொரு உதவிக்கும் ஒவ்வொரு விதமான மக்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவசர உதவின்னு ஒன்று இருக்குது. அவசர உதவி என்றால் அது 100ஆம் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணணும். எதாக இருந்தாலும் உடனே அரசாங்கம் அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை எடுக்குகிறது. ஒவ்வொரு காரியத்திலையும் அபயமிடுவது போல, ரோட்டில் யார் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே அபயமிடுறாங்கன்னு வைங்களேன், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்டால் யார் எந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் நின்றுவாங்க. நின்று உடனே அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன நடக்குது, என்ன ஹெல்ப் பண்ணணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க தலையை கொடுப்பார்கள். என்ன நடந்தாலும் அவங்க ஊடலை சரி இருக்கட்டுங்க, பாருங்கள் பொறுங்க அப்படி இப்படின்னுட்டு அவங்க ஊடலை உதவி செய்வார்கள். இதுக்கு பேர் தான் அபயமிடுதல். அபயமிடுதல் என்பது அது ஒரு முக்கியமாக கண்ணீரோடு கேட்குற காரியம். இந்த ஏழைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஜெபிக்கிற மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் அபயம் இடுவார்கள். அதனால தான் அவங்களுடைய
அந்த அபயம் இடுகிற காரியத்துக்கு கர்த்தர் உடனே பதில் செய்வார். ஒரு பக்கம் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் விட்டோம் என்றால் அது என்னவா இருக்குமா? பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாவமாக இருக்கக்கூடாது. நாம் பாவம் என்று எதையோ நினைக்கிறோம், ஆனால் பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்தால் கூட அது ஒரு பாவமாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசலில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உமக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். அது உனக்கு பாவமாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஏழை மக்கள் என்று சொல்லுகிற அந்த மக்கள் தினம் வேலையை பார்த்து அதனுடைய கூலியை எதிர்பார்ப்பார்கள். கூலியை உடனே கொடுத்துடணும், சாயங்காலத்துக்குள்ளே கூலியை கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அந்த கூலியை எதிர்பார்த்து வீட்டில் நிறைய பேர் சாப்பாட்டுக்காக காத்திருப்பார்கள். அது ஆண்டவர் அப்போவே சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. அவங்களுக்கு நீ கூலி கொடுக்காமல் விட்டால் அது உனக்கு பாவமாகி விடும் என்று சொல்கிறார். அவனுக்கு நம்ம கூலி கொடுக்காம விட்டோம்னா அவன் என்ன செய்வானா? கர்த்தரை நோக்கி முறையிடுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட முறையிடுதலை கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். முறையிடுதல் என்றால் என்ன? முறையிடுதல் என்றால் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சிலர் முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓயாமல் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஓயாமல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். ஓயாமல் ஒரு சிலரை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஓனர்கிட்ட ஏதாவது ரூபா கேட்டோம்னா காலையில் சொல்லியிருப்போம், அப்புறம் திரும்ப மத்தியானம் சொல்லுவோம், அப்புறம் சாயங்காலம் சொல்லுவோம், வேலை முடிஞ்சு போகும்போது கொடுக்கணும், திரும்ப திரும்ப அவங்களே சொல்லுவாங்க, ஏ ஓயாமல் அனத்தாத, நீ போகும்போது வாங்கிட்டு போ அப்படின்வாங்க. இதுதான் முறையிடுதல். இப்படியாக இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்கிறது 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்றால் வாசிப்போம். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே பராமரிக்கிறீர். உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அது மட்டுமல்ல, நீங்கள் 72ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல அந்த வசனத்திலிருந்து தான் ஆரம்பித்தோம். ஆண்டவர் பராமரிக்கிறவர் மாத்திரம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே 72ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் உதவி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அபயமிடுவோம், முறையிடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். அதே போல் மற்றவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் நம்முடைய சபையை சேர்ந்தவர்களும் அநேகருடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் 10ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பார்த்து என்றால், கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பார்த்து என்றால், அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீ பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 74ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் என்று
தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் மறக்க மாட்டார். நிச்சயமாக அவர் நினைவில் வைத்து நமக்கு அற்புதங்களை செய்வார். அதே போல் ஏழை ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே இருக்கிறதை நாம் அறியும் போது அவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. பலவிதமான காரியங்களிலே அவர்களை நம்ம ஈனமாக நடத்தக்கூடாது. வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நமக்கு வரும். அதை பற்றி நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நீங்கள் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே பரியாசம் பண்ணவே கூடாது, அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் விசாரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். உதவி செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரிகளை செய்யும்படி முன்னதாக கர்த்தர் அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தன்னால் இயன்றதை இவள் செய்தாள் என்று கர்த்தர் சொன்னது போல நாம் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது போல என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமா? 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகளிலே 27ஆம் வசனம் வாக்கு தத்தமாக இருக்கிறது. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாழ்ச்சி அடையாதபடிக்கு மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களிலே நமக்கு முன் உதாரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் என்றால், அங்கே காணிக்கை பெட்டி அருகிலே இயேசு அமர்ந்து யார் எவ்வளோ போடுகிறார்கள் என்று பார்த்து கொண்டு ஒரு ஏழை விதவை அவள் போட்ட காணிக்கையை இயேசு பாராட்டி பேசுகிறார். இவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலுத்தினாள், மற்ற எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாய் செலுத்தினாள் என்று அவர் பாராட்டி சீசர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். காரணம் என்ன? அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையுமே கொடுக்கிறாள் கர்த்தருக்கென்று. அது மட்டுமா, அவர் ஆலோசனையாக சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க என்றால், அங்கே நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாளிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று சொல்கிறார். ஏன்னா அவங்க தான் நமக்கு திரும்ப கைமாறு செலுத்த மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் விருந்து கூப்பிட்டு அவர் உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாருன்னா அது கைமாறு செலுத்தின மாதிரி. இந்த ஹோட்டலுக்கு போகும்போது வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவங்க ஒன்றா வேலை பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பில்லு கொடுப்பேன், நாளைக்கு நீ பில்லு கொடுக்கணும். இன்றைக்கி நான் டீ வாங்கி தருவேன், நாளைக்கு நீ டீ வாங்கி தரணும். ஆக மொத்தம் அது என்னென்னா ஒரு உதவி மாதிரியே இருக்காது. அது ஒன்றுக்கு ஒன்று கைமாறு, பூமியிலேயே அதற்குரிய பலன் வந்துவிடும். நம்ம ஒருத்தவங்களுக்கு தர்மம் செய்யும்போதோ உதவி செய்யும்போதோ நம்ம எப்படி செய்யணுமா? திரும்ப நமக்கு செய்ய முடியாதவர்களுக்கு செய்யணும். அப்போ தான் அதற்கு பலன் வந்து பரலோகத்திலே நம்ம கணக்கிலே சேரும். இயேசு அதை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு எல்லா காரியங்களிலேயும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக அநேக காரியங்களை போதித்திருக்கிறார். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு தான் விசாரிக்கிறவராக இருப்பார். அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதற்கு ஒரு முன் உதாரணமாக சகைவை நமக்கு போதித்தார். நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகையும் மனம் திரும்பின உடனே என்ன சொல்கிறான்?
என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமா, யாரிடத்திலாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அது எல்லாத்தையும் நான் திரும்ப நாளத்தனையாய் திரும்ப கொடுத்துறேன்ற. இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கனிகள் வெளிப்படவே நாம் இதை மனதில் வைத்து கொள்ளுவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம், அவர் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் அவருடைய ஜனங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்களை விசாரிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களை ஆதரிப்பார். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம், ஜெபம் செய்வோம். இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். போவாஸ் எங்களை விசாரித்தார் அப்பா. தாவீது யோனத்தானை நிமித்தம் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் ராஜ பதவிக்கு வந்தவுடனே விசாரித்து மோவி பேசியதை தன்னுடைய அப்பா பந்தியிலே அமர்ந்து சாப்பிடும்படியாய் வைத்தான். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். உம்முடைய வல்லமையினாலே எங்களுக்கு நீ உதவி செய்ய போகிறீரப்பா. ஆகவே உம்முடைய தயவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்து எங்களுக்கு ஆறுதல் படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களை சமாதானத்துக்குள்ளாகவும் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாகவும் நீர் இருக்க போவதற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சுவாபம் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் விசாரிக்க வேண்டும் என்று பிரமாணத்தில் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. அது எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம், உமக்கு கடன் கொடுக்கிறோம் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால நாங்களும் எங்கள் சபையாருக்கு, விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை பழக்குவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.